நேற்று இரவோடு இரவாக 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு புதிய சீஃப் எலெக்ஷனல் கமிஷனர் நியமனம் பண்ணியிருக்காங்க மோடி அரசாங்கம். எம்பி தேர்தலாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ தேர்தலாக சரி, லோக்கல் பாடியாக இருக்கட்டும், பிரசிடென்ட் தேர்தல், வைஸ் பிரசிடென்ட் தேர்தல் எல்லாமே இந்த தேர்தல் ஆணையருடைய கட்டுப்பாட்டில் தான் நடக்கும். அந்த போஸ்டிங் இருக்கக்கூடிய ஒரு நபரை சூஸ் பண்றதுக்கு நீங்க என்ன ப்ராசஸ், என்ன தனிச்சட்டம் வச்சிருக்கீங்க? பல கட்டமாக லா கமிஷன் ரிஃபார்ம்ஸ் தொடர்ச்சியாக என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுக்கு ஒரு சட்டத்தை உறுதியாக கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இந்த தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுக்கான ப்ராசஸ் அவங்க சொல்றாங்க. அந்த ப்ராசஸ்ல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்ல, பிரதமர் இருப்பாராம். கூட பிரதமரால் தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு கேபினெட் மினிஸ்டர் இருப்பாராம். அது இல்லாம எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்களா? அந்த குழுல யார் இருக்கா? மோடி இருக்கார், அமித்ஷா இருக்கார், ராகுல் இருக்காங்க. ராகுலோட கருத்து இவங்க கேட்கவே இல்லை. அதனாலதான் ராகுல் அறிக்கை விட்டுருக்காரு ரெண்டு பக்கம். உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை தவிர்த்து விட்டு ஒரு சட்டத்தை போட வேண்டிய தேவை உங்களுக்கு எங்க இருந்து வருது? நீ யோகியமா தேர்தல் நடத்துற மாதிரி இருந்தா, இல்ல நீ யோகியமா கட்சி நடத்துற மாதிரி இருந்தா, தேர்தலில் மக்கள்கிட்ட நீ யோகியமா நடந்துக்கிற மாதிரி தான் நீ ஏன் தேர்தல் ஆணையர் கண்டு பயப்பட போற? மிட் நைட் டிராமா, இந்த மிட் நைட் டிராமாவை ஏன் மோடி செய்யறாரு? வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சத்யராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இப்போ புதிதாக இன்றைக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுல சில முறைகேடுகள் இருக்கு, இதுல நடைமுறைகள்னு சில இருக்கு, அதை எதுவுமே ஃபாலோ பண்ணப்படலை அப்படின்னு சொல்லி நீங்க கருத்து பதிவு பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கான காரணம் என்ன? எந்த முறைகேடுகள் நடைபெற்றிருக்கு? இப்போ இந்தியாவில் தேர்தலை நடத்துறது தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரு. அவங்களுக்கு கீழே 2 எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. அப்போ மொத்தம் 3 பேர். 89 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் இருந்தார். அதுக்கு பிறகு புதிய சட்டங்கள் மாற்றப்பட்டு 3 பேராக மாற்றிட்டாங்க. அது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் இறுதி முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆள். நேற்று இரவோடு இரவாக 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு புதிய சீஃப் எலெக்ஷனல் கமிஷனர் நியமனம் பண்ணியிருக்காங்க மோடி அரசாங்கம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நேற்றுக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே மோடி அரசாங்கம் பயந்து தான் ஒரு சீஃப் எலெக்ஷன் வழக்கு சார். அந்த வழக்கு ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 70-80 ஆண்டுகளாக, அதாவது இந்திய சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு, அதுக்கு முன்னாடியே தேர்தல் சிஸ்டம்லாம் இருந்துச்சு. குறிப்பாக புதிய அரசியலமைப்பு சட்டம் வந்ததுக்கு பிறகு நம்ம தேர்தல் நடந்துகிட்டு இருக்கோம். இந்த தேர்தலை நடத்துவதற்கான தேர்தல் ஆணையர் இருக்கார் இல்லையா, இந்த தேர்தல் ஆணையரை எப்படி தேர்வு செய்வது, யார் தேர்வு செய்வது, இதனுடைய ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதில் ஒரு லெஜிஸ்லேச்சர் வேக்கம் இருந்துச்சு. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க எலெக்ஷன் தேர்தல் ஆணையரை. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க, அதாவது பிரைம் மினிஸ்டர், அவங்களுடைய கேபினெட் மினிஸ்டர், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையரை சூஸ் பண்ணி பிரசிடென்ட்டை கொடுப்பாங்க. பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அந்த தேர்தல் ஆணையர் தான் இந்தியா முழுக்க தேர்தல் நடத்தணும். எல்லா தேர்தலுமே அவங்க தான் நடத்துவாங்க. எம்பி தேர்தலாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ தேர்தலாக சரி, லோக்கல் பாடியாக இருக்கட்டும், பிரசிடென்ட் தேர்தல், வைஸ் பிரசிடென்ட் தேர்தல் எல்லாமே இந்த தேர்தல் ஆணையருடைய கட்டுப்பாட்டில் தான் நடக்கும். அப்போ இவ்வளோ முக்கியமான ஒரு போஸ்டிங் அது. அந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நபரை சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ப்ராசஸ், என்ன தனிச்சட்டம் வச்சுருக்கீங்க? ஒரு நபர் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் எப்படி தேர்வு செய்கிறது அப்படிங்கிற கேள்வி முதல்ல இருந்தே இருந்துச்சு. குறிப்பாக இதே பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருந்த அத்வானி 2012 நீங்கள் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிறதுக்காக இருந்தாலும் சரி, சிபிஐ டைரக்டரை தேர்வு செய்கிறதுக்காக இருந்தாலும் சரி, குறிப்பாக மனித உரிமை அமைப்பினுடைய தலைவரை தேர்வு செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கொலீஜியம் ரெடி பண்ணுங்க. அந்த கொலீஜியம் தேர்வு செய்யட்டும். அந்த கொலீஜியத்தில் யார் யாரெல்லாம் இருக்கலாம்? பிரதமர் இருக்கலாம், அதுவும் இல்லாமல் கரண்ட் கவர்மெண்ட்டினுடைய லா மினிஸ்டர் இருக்கலாம், இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்கலாம், எதிர்க்கட்சி தலைவர் இருக்கலாம், அதாவது லோக்சபா தலைவர், ராஜ்யசபா தலைவர் இருக்கலாம். இவங்க எல்லாரும் இருக்கட்டும். இவங்க சேர்ந்து ஒரு சூஸ் பண்ணி ஒரு மெஜாரிட்டியில் ஒருத்தர் தேர்வு செய்வோம் அப்படின்னு ஒரு கொலீஜியத்தை ரெடி பண்ண சொல்லி எல்கே அத்வானி சொல்லியிருக்காரு. லா கமிஷன் ரிஃபார்ம்ஸ், பல கட்டமாக லா கமிஷன் ரிஃபார்ம்ஸ் தொடர்ச்சியாக என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த தேர்தல் அதிகாரியை சூஸ் பண்றதுக்கு ஒரு கொலீஜியம் கொண்டு வாங்க, ஒரு கமிட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. முன்னாள் தேர்தல் ஆணையரே சொல்லியிருக்காங்க, கோபால்சாமி சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் குரேஷி சொல்லியிருக்காரு. இது மாதிரி முக்கியமான தேர்தல் ஆணையர்களே தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுக்கு ஒரு சட்டத்தை உறுதியாக கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. இப்போ இது ரொம்ப நாள டிஸ்கஷன்ல இருக்கு. 2015 இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுநல வழக்கு போடப்பட்டு, ஏடிஆர் அமைப்பு மாதிரியான அமைப்புகள் ஒரு பொதுநல வழக்கு போட்டு இதுக்கான தனிச்சட்டத்தை கொண்டு வாங்கன்னு டிஸ்கஷன்ல இருந்துட்டே இருந்துச்சு. ஆனால் இதுக்கு ஒரு முடிவே வராமல் இருந்துச்சு. 2023 எனக்கு மார்ச் மாதம் நினைக்கிறேன், ஏகே ஜோசப் அப்படிங்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் 5 பேர் கொண்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் போடப்பட்டுச்சு. உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பு சட்டம் 142 படி கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேரில் முழு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரியான விஷயங்கள் எந்த விஷயத்தில் வேணாலும் உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதில் மாற்றங்களை கொண்டு வரலாம். அதன் அடிப்படையில் தான் ஏகே ஜோசப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் ஒரு புது சட்டத்தை கொண்டு வரணும். அந்த சட்டம் எப்படி இருக்கணும், அது கொண்டு வர வரைக்குமான ஒரு இன்டீரியமாக ஒரு சட்டத்தை அவர் போடுறாரு.
ஒரு இன்டீரியம் நடைமுறை போடுறாரு. அந்த நடைமுறை என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் போது நீங்கள் பிரதமர், உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, 3வது எதிர்க்கட்சி தலைவர் 3 பேரும் சேர்ந்து தான் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யணும் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் அவர் போட்டார். ஆனால் இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, இந்த சட்டம் வருது பார்த்தீங்களா, எது உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருது பார்த்தீங்களா, இந்த தீர்ப்பு வந்து ஒரு 4-5 மாதம் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச டிசம்பர் 2023 உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. புது சட்டத்தை கொண்டு வந்து இந்த தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுக்கான ப்ராசஸ் அவங்க சொல்றாங்க. அந்த ப்ராசஸ்ல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்ல, பிரதமர் இருப்பாராம், கூட பிரதமரால் தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு கேபினெட் மினிஸ்டர் இருப்பாராம், அது இல்லாம எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்களாம். இதுல 2:1 ரேஷியோ, வெற்றியினுடைய ரேஷியோ, 3 பேர்த்துல மெஜாரிட்டி ஏதோ மெஜாரிட்டினா அப்ப அவங்க 2 பேர் தான். ஆமா, இத சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, மோடி, அமித்ஷா, ராகுல் காந்தி. இப்போ இந்த பேட்டர்ன் தான் இன்னைக்கு இருக்கு. இப்போ இதுல வந்து இப்போ புதுசா ஒரு தேர்தல் ஆணையரை நியமிச்சிருக்காங்க. நேற்று இரவோடு இரவா 24 மணி நேரத்தில் நியமிச்சிருக்காங்க. அந்த குழுவில் யார் இருக்கா, மோடி இருக்கார், அமித்ஷா இருக்கார், ராகுல் இருக்காங்க. ராகுலோட கருத்து இவங்க கேட்கவே இல்லை. அதனால தான் ராகுல் அறிக்கை விட்டுருக்காரு 2 பக்கம். ஸோ அப்போ இவங்க ஒரு ப்ராசஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல கேபினெட் செக்ரட்டரி இருக்கார் இல்லையா, அவரை வச்சு சர்ச் கமிட்டி ஒன்று போடுவாங்க. யாரெல்லாம் தகுதியானவர்னு சர்ச் கமிட்டி அந்த பட்டியலை தயாரிப்பாங்க. அந்த பட்டியலில் இருந்து மோடி வந்து சூஸ் பண்ணுவார் ஒருத்தரை. அவங்களோட பேரை பிரசிடென்ட்டை கொடுப்பாங்க. பிரசிடென்ட் அதை டிக்ளேர் பண்ணுவார். இப்போ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, எதுக்காக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை தவிர்த்தீங்க? இந்த ப்ராசஸில் அங்கேயே ஃப்ராடாக இருக்கா? உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை தவிர்த்து விட்டு ஒரு சட்டத்தை போட வேண்டிய தேவை உங்களுக்கு எங்கேருந்து வருது? லா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் இருக்கு. உங்களோட கட்சி தலைவர், உங்களுடைய அபிமானி LK அத்வானியே சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பல சமூக நல கருத்து ஆர்வலர்கள் எல்லாருமே இதை சொல்கிறாங்க. நீங்கள் தேர்தல் ஆணையரை சூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு கவர்மெண்ட், கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் யாராருக்கு ஃபேவராக இருக்குமோ அந்த ஃபேவராக இருக்கக்கூடிய நபரை தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த நபர் இருக்கார் இல்லையா, பர்டிகுலர் நபர், அவர் பேர் வந்து ஞானேஷ் குமார். இந்த ஞானேஷ் குமார் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனராக இருந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக வர்றாரு. அவர் எலெக்ஷன் கமிஷனராக தேர்வு செய்யப்படும் போதே ஒரு பிரச்சனை வந்துச்சு. 24 ஹவர்ஸ்க்குள்ள அவர் தேர்வு செய்யப்பட்டார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீருடைய சிறப்பு அதிகாரம் இருக்கு இல்லையா, அதை காலி பண்ணாங்கல்ல, அதில் வேலை பார்த்தவர், அதுக்கான கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் ஒர்க் பண்ணவர். ஸோ பாஜகவுக்கு ஆதரவாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர், RSS பாஜகவினுடைய சித்தாந்தத்துக்கு ஒத்து போகக்கூடிய நபர். உத்தரகாண்டினுடைய சீஃப் செக்ரட்டரியா இருக்கும்போது அவர் பீரியட்ல தான் இன்னைக்கு எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோட் ரெடி பண்ணப்பட்டுச்சு. அயோத்தி தீர்ப்பை இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டியில் அவர் இருந்தவர். அப்ப ஏதோ ஒரு வகையில் RSS இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு நேர் சிந்தனை கொண்ட ஒரு IAS அதிகாரியை கொண்டு வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக உட்கார வைக்கிறீங்க. சிம்பிளா கேட்குறேன், 2024 தேர்தல் மோடி எல்லா பக்கம் பிரச்சாரம் பண்ணாரு, முஸ்லிம்ஸை எப்படியெல்லாம் பேசினார். இன்ஃப்ளூரேட்டர்ஸ் வெளியிருந்து வந்தவங்க இந்த நிலத்தை ஆக்கிரமிக்க போறாங்க, இந்துக்களோட சொத்தை பிடுங்க போறாங்க, என்னென்னலாம் பேசினார், எவ்வளவு கொச்சையெல்லாம் பேசினார். ஏன் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல? ஏன்னா அந்த தேர்தல் அதிகாரியும் இதே சிந்தனை கொண்டவர் தான். அதனால தான் மோடி மேல மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அடிப்படையில் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இன்னைக்கு அதே நாம தான் நம்ம அறிக்கை அனுப்பப்பட்டது, கட்சிக்கு வந்து அனுப்பப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஏமா ஒருத்தர் வந்து பச்சையா ஊர் முழுக்க போய் நின்று முஸ்லீம் மக்களை மத கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் தேர்தல் நிற்கக்கூடாதுன்னு நீ ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்லுதில்ல. பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது ஒரு குழுவை சார்ந்த மக்கள், அது மொழியாக இருக்கலாம், இனமாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், இந்த மக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்கள மேலே ஒரு வன்மையான கருத்துக்களை செலுத்தக்கூடாதுன்னு சொல்லுது, கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் இவர் எல்லாத்தையும் பண்ணார். அவர் மேலே மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் எதுவுமே பண்ணலை. ஸோ அப்போ தேர்தல் ஆணையம் ஏற்கனவே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய வேதனையாக இருக்குது. அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போவாவது அரசாங்கம் உச்சநீதிமன்றம் சொல்கிற பேச்சு கேட்கணும். இப்போ ஜஸ்டிஸ் சஞ்சய் கண்ணா தலைமையில் நேற்று விசாரணைக்கு வந்திருக்க வேண்டிய இந்த வழக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து டேட் சொல்லாமல் அதை ஒத்தி போட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா, அவர் வந்து சாலிசிட்டர் ஜெனரலை கூப்பிட்டாங்க, அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. மோடி அரசாங்கத்தினுடைய அரசு வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் வந்து அப்பியர் ஆகிறதுக்கு வரமாட்டேங்கிறான், ஓடி ஒளிகிறான். ஏன் வரமாட்டேங்கிறீ? முக்கியமான விசாரணை நடக்குதுல்ல. நான் சிம்பிளாக புரிஞ்சுக்கம்மா, நேற்று அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இந்த வழக்கு விசாரணைக்கு வர்றதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ எப்படி தேர்தல் ஆணையர் அப்பாயின்ட் பண்ற? அது ஃப்ராடா இல்லையா? அதைத்தான் ராகுல் காந்தி கேட்கிறாரு. 2 பக்கம் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு, டீட்டெயிலாக வெளியிட்டிருக்காரு. எதுக்காக? இரவோடு இரவா மிட் நைட்ல ஏன் இதெல்லாம் நடக்குது? மிட் நைட் ட்ராமா. இந்த மிட் நைட் ட்ராமாவை ஏன் மோடி செய்கிறாரு? ஸோ அப்போ இவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. தேர்தல் ஆணையரை கைக்குள் போட்டு நீ யோகியமாக தேர்தல் நடத்துகிற மாதிரி இருந்தால், இல்லை நீ யோகியமாக கட்சி நடத்துகிற மாதிரி இருந்தால், தேர்தலில் மக்கள்கிட்ட நீ யோகியமாக நடந்துக்கிற மாதிரி தான் நீ ஏன் தேர்தல் ஆணையர் கண்டு பயப்பட போகிறேன்? அவன் ஒரு தேர்தலை ஃபிக்ஸ் பண்ண போகிறான், டேட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறான், தேர்தல் நடத்த போகிறான், நீ மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ண போகிற, ஓட்டு போட போகிறாங்க. தேர்தல் ஆணையமே வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை செஞ்சு அதை கட்டமைச்சுக்கிறாங்க. அதே கட்டமைப்பு தான் அவங்க தொடர்ச்சியாக செய்கிறாங்க. இவங்க வந்து ஏற்கனவே EVM மிஷினில் பழைய ஃப்ராட் நடக்குதுன்னு சொல்லி பல பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் ஓடிட்டே இருந்துச்சு. அதே இன்னும் ஒரு முடிவுக்கு வராமல் இருக்குது. பூனம் அகழ்வார் மாதிரியான மிக முக்கியமான இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டு பல ஆதாரங்களை வெளியிட்டாங்க. அதாவது ஓட்டிங் பர்சன்டேஜில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய காமிச்சாங்க.
அதெல்லாமே இன்னைக்கு வரைக்கும் கிளியர் பண்ணப்படலை. இப்போ மகாராஷ்டிரா தேர்தலில் 2024 தேர்தல் முடியுது பார்த்தீங்களா, அது மே மாதம் முடியுது, ஜூனில் அதனுடைய வாக்கு எண்ணிக்கையெல்லாம் வெளியே வருது, தேர்தல் வெற்றியெல்லாம் வருது. அதாவது எம்பி தேர்தல் முடிஞ்சு 6 மாதம் கழிச்சு நவம்பர் மாதம் மகாராஷ்டிராவில் தேர்தல் நடந்துச்சு. இப்போ எம்எல்ஏ தேர்தல். இப்போ இந்த தேர்தல் முடிவு புது முதலமைச்சர் வர கேப் ஒரு 6 மாதம் தான். இந்த 6 மாதத்துக்குள்ள 40 லட்சம் வாக்காளர்கள் புதுசாக உள்ள வந்துட்டாங்க. இதே ஒரு சந்தேகமாக இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க அது நடைமுறையாக தான் இருக்குது, ஹிந்துவில் சில கட்டுரைகளை வந்து இப்படி நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் நமக்கு ஒரு சாமானியனாக நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, 2019 to 24 இந்த கேப்லேயே 40 லட்சம் பேர் தான் வாக்காளராக புதுசாக வந்திருக்கான். அது எப்படி 24லேயே 6 மாதத்துக்குள்ளே புதுசாக ஒரு 40 லட்சம் வாக்காளர் வருவாங்கிற கேள்வி எனக்கு வருது, சாமானியனுக்கு வருது. அதுக்கு தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் பதில் சொல்லியிருக்கானா? பதில் சொல்ல. டெல்லி எலெக்ஷன் 4 லட்சம் பேர் திடீர்னு ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஓட்டு போடக்கூடியவன் அதிகமாகிட்டான். அதாவது எம்பி எலெக்ஷன் முடியுது, இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன், இது கேப்பில் 6 மாதம் தான் ஆகுது. இந்த 6 மாதம் கேப்புக்குள்ளே ஒரு 4 லட்சம் பேர் புது வாக்காளர். இல்லை, அதுதான் நியூஸ் லாண்ட்ரி பத்திரிகை சொல்கிறாங்க. அதைத்தான் வந்து நம்ம குவிண்ட் மாதிரியான பத்திரிகைகள் வந்து வெளியிடுறாங்க. அவங்க வந்து இது ஃபேக்குன்னு சொல்லவில்லை, பட் இப்படி ஆயிடுக்கு, இதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. உண்மையாகவே அங்கே வந்து புது ஓட்டர்ஸ் வந்து வந்துட்டாங்களா? திடீர்னு 4 லட்சம் பேருக்கு எப்படி 18 வயசுக்கு மேலே ஆவாங்க, இல்லை ஓட்டு போடுற வயசு வரும், ஒரு பெரிய கேள்வி வருதா இல்லையா? திடீர்னு எப்படி இவ்வளோ பேர் வர்றான்? ஸோ அப்போ இது கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தேர்தல் ஆணையம் இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. அந்த தேர்தல் ஆணையம் நியாயப்படி நடத்தணும். நாம் எல்லாருமே எதை நம்புகிறோம்? தேர்தலை நம்பி தான் இருக்கோம். நாம் வந்து இந்த நாட்டை அமைதியான வழியில் சமூகம் எல்லாம் ஒன்றிணைஞ்சு எல்லா மக்களும், அது தமிழ் பேசக்கூடியவங்க, தெலுங்கு பேசக்கூடியவங்க, கன்னடம் பேசக்கூடியவங்க, அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி பேசக்கூடியவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்னா ஒரு ஜனநாயக அமைப்பு தான் அடிப்படையானது. இந்த ஜனநாயக அமைப்புக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தேர்தல் தான். இந்த தேர்தல் முறையாக நடத்தப்பட்டால் மட்டும்தான் நாம் எல்லாம் நிம்மதியாக வாழ முடியும். இந்த தேர்தலை நடத்துறதுக்கான தேர்தல் ஆணையரை முறையாக தேர்வு செய்யப்பட்டாதான் தேர்தல் முறையாக நடக்கும். இந்த தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய நடைமுறைக்கு முறையான சட்டம் வேணும். அந்த சட்டத்தை இவங்க கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. இவங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த தேர்வு குழுவில் இருக்கிறத கண்டு அஞ்சுறாங்க. ஏன் அஞ்சுறாங்க அப்படிங்கிறத நம்மளோட கேள்வியாக இருக்குது. இந்த வழக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் கண்டிப்பாக விசாரணைக்கு வரும். அப்படி விசாரணைக்கு வரும்போது இந்த மத்திய அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது, ஏன் 24 மணி நேரத்தில் நான் ஞானேஷ்குமாரை வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லுமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தற்போதைய சூழலில் தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி எங்ககிட்ட விரிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.